குறிப்பாக அண்ணாமலை கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, வாய்ப்புகளை கைது செய்ய வேண்டும். அண்ணாமலையை கைது செய், கைது செய், கைது செய், அண்ணாமலையை கைது செய் என்று சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த ஜனநாயக சக்தியிலும் களத்துல இறங்க வேண்டும். ஏன் பாஜக கூட கேட்கலாம். எனவேதான் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க வடக்கே இருந்து கலவரத்தை உண்டு பண்ண மாதிரி இங்க தமிழ்நாட்டிலும் கலவரத்தை உண்டு பண்ணதுக்கு முயற்சி பண்ணார் அண்ணாமலை. இன்றைக்கு பாசிச பாஜகவுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை பரப்புவது. ஆனால் தமிழ்நாடு அதற்கு இடம் கொடுக்காது. மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை சரி, மதமாட்டம்னு அண்ணாமலை சொல்றாருல, இது உண்மையா அப்படிங்கிறதுக்கு பாக்குறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிபிஐ வந்து அவங்களே சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க, 2010 இருந்து, அதாவது நடந்து 2022, 12 வருஷம் பின்னோக்கி சென்று கடந்த 12 ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட தஞ்சாவூர் பள்ளிக்கூடத்துல அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட அண்ணாமலை பதவியேற்ற புதுசுல பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய சர்ச்சைகள் ஒரு ஞாபகம் இருக்கும். மைக்கேல் பெட்டி யாரால் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நிகழ்த்திய ஒரு பாஜகவால் பெரிய அளவுக்கு கூலி பெருசாக்கப்பட்டு தமிழ்நாடே அலுவலகப்பட்டது. அன்றைக்கு வந்து மதமாற்றத்தால் தான் லாவணியங்கிற பெண் அந்த மாணவி வந்து தற்கொலை செய்தாக. இன்னைக்கு வந்து சிபிஐ ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அது வந்து மதமாற்றத்தால் நிகழவில்லை, தற்கொலைங்கிறது நிஜம்தான் நிரூபிச்சிருக்காங்க. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? நான் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாகவே முதல்ல நம்ம வைக்கிறோம். இந்த அண்ணாமலை அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து நிறைய வழக்குகள் இந்த மாதிரி திசை திருப்பி போயிருக்கிறது. 1, 2 கிடையாதுங்க, நிறைய வழக்குகளை நான் சொல்ல முடியும். இவர் அண்ணாமலை கடந்த பாஜகவுடைய கடந்த முறை அவர் வந்து என்னது தலைவராக இருக்கும் போதும் சரி, இப்போதும் கூட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் குறித்து வந்து அதிகமா என்ன செய்யறாரு, ட்ரையல் நடத்துறாரு. அதுல ஒண்ணுதான் அந்த தஞ்சாவூருடைய லாவண்யா மாணவியுடைய கேஸ். என்னம்லாம் சொன்னாரு, என்னம்லாம் பேசினாருங்கிறீங்க. மதம் மாற்றம் வந்து நடைபெற்றுச்சான். கிறிஸ்துவ மதத்திற்கு அந்த ஸ்கூல் மாணவியை வந்து வற்புறுத்தி மதமாற்றம் செஞ்சாங்களாம். அதற்கு சில டீச்சர்ஸ் எல்லாம் உடந்தையா இருந்தாங்க. அதனால பொறுக்காம என்ன ஆகி போச்சுன்னா, அந்த லாவண்யா வந்து விஷத்தை குடித்து தற்கொலை செய்து விட்டார் என்று அன்றைக்கு சொன்னார். அன்றைக்கு ஒத்து ஊதுனது யாரு? அண்ணாமுடைய கருத்துக்கு அத்தனை பாஜக ஒத்து ஊதுனாங்க. அன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னரா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகத்துக்கு இல்ல. தன்னுடைய அந்த பதவி, முன்னாள் தலைவருக்கிற பதவியை கூட வந்து அவர் வந்து பொருட்படுத்தாம அவர் என்ன பண்ணாரு, இதுக்கு கமெண்ட் பண்ணாரு. இன்றைக்கு அதே தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அசடு வளைந்து கொண்டு நாங்கள் சந்தேகிக்கப்பட்டோம்னா ஏதாவது பூசி முழுவதா நீங்க பாக்குறீங்க. அப்ப நம்ம நீதியர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, திபங்கர் தத்தா அவர்களுக்கும் ஜஸ்டிஸ் சதீஷ் சந்திர சர்மா 2 பேருடைய பெஞ்சில தான் வந்து இன்னைக்கு சிபிஐ தாக்கல் பண்ணிருக்கிறது. உன்னிப்பாக கவனியுங்கள். திருச்சியுடைய சீஃப் சிஜேஎம்ல தான் வந்து என்ன பண்ணாங்க, வழக்கை வந்து அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அன்றைக்கு இருந்த தமிழக அரசு என்ன சொல்லிச்சு, நாங்க எந்த தலையீடுல நேர்மையா நடந்துகிட்டு இருக்கு, சிபிசிஐடி தேவையில்லை எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. இல்ல, நாங்க சிபிசிஐடி தான் வேணும் என்று அந்த லாவண்யா தரப்பு, அந்த பெற்றோர் தரப்பு ரைட்டு தாராளமா என்ன பண்ணுங்க, சிபிசிஐடி தாராளமா நடத்துங்களா, நாங்க ஒன்றும் தடையா இல்லை என்று அந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் இவ்வளவு ஜென்ரல் நடந்துக்கிட்டாங்க. நீதி விசாரணை தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுல உத்தரவாதம் கொடுத்தாங்க முதலமைச்சர். ஆனா அண்ணாமலை போன்றவர்கள் பாஜக அந்த சங்கியில என்னெல்லாம் ட்வீட் பண்ண, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப ஜூலை மாசம் நடந்தது, இது ஜனவரி மாசம் நடந்தது, 2022 ஜனவரி மாசம் நடந்தது அந்த கேஸ். லாவண்யா மாணவி லாவண்யாவுடைய அந்த வழக்கு நீதியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது வந்து நீதி வெளியே வந்து விட்டது, உண்மை என்னங்கிறது வெளியே வந்துட்டு. அதே வருஷம் கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில நடந்த ஸ்ரீமதி வழக்கு இருக்கிறது, ஜூலை 13. ஜனவரிக்கு வந்து என்ன விஷயம் கூட வெளியே வந்து விட்டது. ஜூலை 13 ஸ்ரீமதிக்கு நடந்த கொடுமை வெளியே வர வேண்டும். அதுக்கு நீதி விசாரணை வந்து கிடுக்குப்பிடி போட வேண்டும். நீதிமன்றங்கள் அதுல வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டும். வெளியில அண்ணாமயமான சக்திகள் எல்லாம் வந்து பேசி திசை திருப்பிட்டாங்க. லாவண்யா கேஸ் மாதிரியே ஸ்ரீமதி வழக்கும் திசை திருப்பி விட்டது.
எனவே லாவண்யாவுக்கும் நமக்கு என்ன செய்யணும், அந்த கேஸை எப்படி உண்மையை தோண்டி சிபிஐ எடுத்ததோ அது போல ஸ்ரீமதி வழக்கு உண்மை வந்து தோண்டப்பட வேண்டும். அதுக்கு ஸ்ரீமதியுடைய வழக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை வகைராக்களா இருப்பார்கள் என்ற சந்தேகம் நமக்கு வருது. எனவே அந்த நீதியரசனுக்கு நாம இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். லாவண்யா வழக்குல யார் யாரெல்லாம் தேவையில்லாம வெளியே ட்ரையல் நடத்தினாங்களோ அண்ணாமலை உள்ளிட்ட அனைவரும் வந்து கைது செய்யப்பட வேண்டும். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது நீ ஏன் பேசிட்டு கிடக்குற? இன்வெஸ்டிகேஷன் நீயே நடத்துற, அது காவல்துறை நடத்தி கொள்ள வேண்டும், நடத்தும். சிபிஐ வரைக்கும் போன வழக்கு இல்லவா? சிபிஐ விசாரணை வந்து கோரக்கூடிய அந்த அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய வழக்க நீ ஏன் எப்படி சொன்ன நீ மதமாற்றம்னு? இப்ப அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும், அவரை இன்க்ளூட் பண்ணணும். அண்ணாமலை உள்ளிட்ட இந்த பாஜகவுடைய ஐடிவிங்க அத்தனை பேரும் என்ன பண்ணணும், அண்ணாமலை ஆர்மி அவரை எல்லாம் யார் யாரும் ட்வீட் போட்டா எல்லாம் கண்டறிந்து சமூக பதற்றத்தை ஏற்படுத்த முனைந்த அத்தனை பேர் என்ன செய்ய வேண்டும், விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் முதல் கருத்தா பதிவு செய்யறேன். தெரிவிச்சிருக்கு எந்த அளவுல வந்து தற்கொலை தான் சொல்லியிருக்காங்க, மத அழுத்தம் மத மாற்றம் தான் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. சிபிஐயோட அறிக்கை என்ன சொல்லுது? ஆக்சுவலா சிபிஐ வந்து சகாய மேரி அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்டலினுடைய ஒரு முக்கியமான ஒரு வார்டன் அவங்க மீது வழக்கு விசாரணை பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, முதல்ல உள்ள கொண்டு வந்தாங்க. செக்ஷன் 305 இந்தியன் பீனல் கோட் அடிப்படையில அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஃபார் எ மைனர், செக்ஷன் 75 ஆஃப் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இதுல வந்து என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. ஏன்னா 17 வயசுல லாவண்யா, 18 வயது நிரம்பாத ஒரு மாணவி, 12ஆம் கிளாஸ் மாணவி. இப்ப சகாய மேரியிட வந்து விசாரித்தது போலவே அங்க இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸையும் விசாரிச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய அனைத்து மாணவியோடையும் விசாரணை நடத்தி இந்த சகாய மேரி தான் வந்து அந்த பிள்ளை அந்த லாவண்யா ஒரு மாணவி விஷம் அருந்ததுக்கு மிக முக்கியமான குற்றவாளி என்பதை கண்டறிந்திருக்காங்க. சகாய மேரி என்ன பண்றதுன்னா, இந்த பொங்கல் லீவு, கிறிஸ்துமஸ் லீவு, வார விடுமுறையில இந்த மாதிரி இந்த லாவண்யா உட்பட அவங்க தோழிகளை சக ஹாஸ்டல்ல விடுதலை தங்கி இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகளை வீட்டுக்கு அனுப்புவதில்லை. ஏன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டிருக்காங்க என்று கேள்வி வரும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய எழுத்து வேலைகள், கணக்கு எழுதுறது, அங்க சட்டிப்பானை அந்த மாதிரி கழுவுறது, ஹாஸ்டல்ல உள்ள வேலைகள் இருக்கும்ல, இந்த எடுபடி வேலைகளெல்லாம் பள்ளி மாணவிகளை ஏவி இருக்கிறார். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜெல்லாம் கொடுத்து லாவணியாட்ட நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், அதுதான் ஃபீல் பண்ணணும், இதெல்லாம் கணக்கு வேலையெல்லாம் முடித்து வைக்க வேண்டும் என்று ப்ரெஷரைஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இது தாங்காமல் தான் லாவண்யா வந்து மிகப்பெரிய மனச்சோர்வுக்கு உள்ளாகி ரொம்ப நெருக்கடி கொடுத்திருக்காங்க அந்த சகாய மேரிங்கிற அந்த டீச்சர், அந்த வார்டன். இந்த புலனாய்வு விசாரணை வெளியே வந்திருக்கு. சரி, மதமாற்றம்னு அண்ணாமலை சொல்றாருல, இது உண்மையா அப்படிங்கிறதுக்கு பாக்குறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிபிஐ வந்து அவங்களே சொல்றாங்க, சாட்சி சொல்றாங்க, 2010 இருந்து அதாவது நடந்து 2022 12 வருஷத்துக்கு பின்னோக்கி சென்று கடந்த 12 ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட இந்த தஞ்சாவூர் பள்ளிக்கூடத்துல, தனியார் பள்ளிக்கூடம், ஒரு கிறிஸ்துவ மிஷனரி நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம், ரொம்ப திறமையான கல்வி ஆசிரியர்களை கொண்டு கல்விக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அங்க பெரிய மதமாட்டெல்லாம் நடக்கல, பொய் புராடுன்னு வைங்களேன். இது உண்மையா அப்படிங்கிறத கண்டறியதுக்கு 12 வருஷத்தினுடைய மாணவிகளுடைய அந்த அலுமினி டேட்டா எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் கடந்த ஓல்டு ஸ்டூடெண்டோட டேட்டா எல்லாம் எடுத்து ஒவ்வொரு வீடுகளுக்கா சென்று யார் யாரெல்லாம் படிச்சிருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, இவங்க நிலைமையா என்ன. ஏன்னா லாவண்யாவை மதம் மாற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா பழைய மாணவிகளும் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. அப்படிதானே? அப்படி எந்த விதமான ஒரு 12 இயர்ஸுங்க, 12 வருடங்களாக எந்த மதம் மாற்றம் நடக்கவில்லை. பழைய மாணவர்கள் வந்து அப்படி அப்பட்டமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்கூல் பிடிக்காம டிரான்ஸ்பர் ஆகி போயிருப்பாங்க பாருங்க, அந்த டீச்சர்ஸ் அவங்ககிட்ட போய் கேள்வி விசாரிக்கிறாங்க. அவங்களும் சொல்லலாம், அப்படிலாம் கிடையாதுங்க, எனக்கு சம்பளம் காணான்னு வேற ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன், மற்றபடி ஸ்கூல் தான் சூப்பரான ஸ்கூலு அப்படின்னு அந்த டீச்சர்ஸ் போய் சொல்லிடுறாங்க. மாணவர்கள் இடைநிற்றலாகி டிரான்ஸ்பர் ஆகி வேற ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அந்த மாணவர்களை கண்டறிஞ்சு ஏன் பண்ணி ஸ்கூலை விட்டு போன, மத மாற்றம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த பள்ளிக்கூட மாணவிகள்கிட்ட. இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறது, எங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ரொம்ப தூரமா இருக்குது, ஸ்கூலுக்கும் ஹாஸ்டலுக்குள்ள தூரங்கள் எனக்கு பிடிக்கல, நான் ரொம்ப ஸ்கூல்ல வர்றது பிரயாணம் பண்ணி வர வேண்டியிருக்கிறது, எனவே என் வீட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் வந்துட்டு என் வீட்டு பக்கத்துலயே வந்து அரசு பள்ளிக்கூடத்தை நான் படிக்கிறேன், இப்படித்தான் படித்தேன், இப்படித்தான் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மத மாற்றம் என்பது ஒரு துளியும் இல்லை என்பதை சொல்லிட்டு போகல. சிபிஐ வந்து இன்னைக்கு இறுதி அறிக்கையை வந்து சார்ஜ் ஷீட்ல ஃபைல் தாக்கல் பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல. அப்போ இவ்வளவு விசாரணை பண்ணப்பட்டிருக்குது. திருச்சியுடைய சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல வந்து அங்க பண்ணப்பட்ட அந்த சார்ஜ் ஷீட்டையும்
சிபிஐடைய சார்ஜ் ஷீட்டையும் எடுத்துக்கொண்டு இப்ப அந்நிய செய்யப்பட சீட் வழங்க இருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் வந்து சூசைட் என்பதற்கு நிறைய எவிடன்ஸை சிபிஐ கொடுத்திருக்காங்க. அந்த அந்த ராவணியா மாணவி காலில எடுத்து அந்த வாமிட் எடுக்கும் போது பச்சையாகவும் நீளமாகவும் வந்த அந்த அந்த வாந்தி, அது என்னன்னு கேட்கும்போது லாவண்யாவே சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த டெத் பெட்டுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. லாவண்யா சொல்லியிருக்காங்க, நான் வந்து விஷத்தை குடித்து விட்டேன், நான் இந்த விஷத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது. அப்போ குடும்பத்திலையும் சரி பள்ளியிலையும் சரி அந்த நெருக்கடியால்தான் நான் வந்து விஷத்தை அறந்தினே தவிர மதமாற்றம் இல்லை அப்படிங்கிற சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு சிபிஐ வந்து மிக தெளிவாக விசாரணை அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. வளர்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்க தலைவர் தொல் திருமாவளவன் கூட பாத்தீங்கன்னா கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறார். இது பதில் சொல்லி அவருங்கிற விமர்சனங்களையும் அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதே போல எல்லா இடதுசாரி கட்சிகளும் எல்லா கட்சிகளுமே இது கடுமையான எதிர்வினையாற்றுகிறார்கள். ஒருவேளை இது ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு குறிப்பாக அண்ணாமலை கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, வாய்ப்பு இருக்கிற, கைது செய்ய வேண்டும், அண்ணாமலையை கைது செய், கைது செய், கைது செய், அண்ணாமலையை கைது செய் என்று சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த ஜனநாயக சக்தியிலும் களத்துல இறங்க வேண்டும். ஏன் பாஜக கூட கேட்கலாம். ஏன்னா ஒரு கட்சியினுடைய பின்புலத்தில் நின்று கொண்டு இப்படி இல்லாம சொல்லுவாங்க. இப்ப அரசியல் பண்ணுங்க, திமுக சரியில்லைன்னு சொல்லுங்க, அதிமுக சரியில்லைன்னு சொல்லுங்க, அந்த அரசியல் பேச்சு இருந்தது. ஒரு மாணவியை பறிகொடுத்த கொண்டு அந்த குடும்பத்தை கூட நடந்து பார்க்கலையா அண்ணாமலை? இப்ப எதற்காக தற்கொலை பண்ணாங்கிற அந்த விஷயம் கூட வெளியே வர இந்த சிபிஐ விசாரிக்கவில்லை என்று சொன்னால், காவல்துறை முழுமையான விசாரணை வலயத்துக்குள்ள அந்த அந்த பள்ளிக்கூடத்தையும் மாணவிகளையும் அந்த குடும்பத்தையும் கொண்டு வந்து சக ஆசிரியர்களை கொண்டு வந்து தலைமையாக விசாரிக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆயிருக்கும்? மதமாற்றம் சொல்ல அந்த அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு பரவுச்சு. கிறிஸ்துவ மிஸ்ரிகளும் குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி அவ்வளவு ட்வீட் போட்டாங்க. எல்லாம் மறந்து நினைச்சிட்டீங்களா? எல்லாமே இருக்குது. அசிங்கமா திட்டி, அதாவது இப்ப வடக்க குறிப்பா பீகாரு, உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாமு, குஜராத்து, ராஜஸ்தானு, மத்திய பிரதேசம், இந்த கவு பெல்ட் இருக்குல்ல, இந்த ஹிந்தி பேசக்கூடிய இதுல வந்து பாஜக பிஜேபி எப்படி கால் ஊன்றின்னு சொன்னால் லவ் ஜிஹாதும்பாங்க. பாருங்க, இஸ்லாமிய பெண்களா மாத்துறாங்க. ஃபர்தா போட்டோம்னா ஃபர்தாக்குள்ள யார் இருப்பா? சங்கி இருப்பா, ஒரு சங்கி பெண்மணி இருப்பா. அவன் முஸ்லீம் மாதிரி என்ன பண்ணுவா? நடித்து கொண்டு பாருங்க என்ன வந்து சித்திரவதை பண்ணாங்கன்னு பேட்டி கொடுப்பா. அந்த பேட்டியை வைத்து என்ன பண்றது? கலவரத்தை உண்டு பண்றது. என்ன இப்ப கட்டாயமாக மதம் மாட்டினாங்க அந்த பள்ளிவாசல்னு சொல்லி ஒரு பெண்மணியை வந்து பேட்டி கொடுப்பா. பேர் என்ன? ஆயிஷான்னு இருக்கும். கடைசியில பார்த்தா ஆயிஷாவா இருக்காது, அவ வந்து சங்கியா இருப்பா. இப்படிப்பட்ட சித்து விளையாட்டுகளாம் செய்து பாருங்கள், கட்டாய மதமாட்டம் கொண்டு வந்துட்டாங்க சொல்லி கட்டாய மதமாட்ட தடை சட்டமே கொண்டு வந்தாங்களா இல்லையா? எத்தனை கலவரங்கள் எப்போதெல்லாம் பாஜக அங்க நான் சொல்ல அந்த குறிப்பா உத்தரப்பிரதேசம், அந்த ராஜஸ்தானு, மத்திய பிரதேசம் போன்ற அந்த மாநிலங்கள்ல எலெக்ஷன் வருதோ, உள்ளாட்சி தேர்தல் வரும்போது, சட்டமன்ற தேர்தல் வரும்போது கண்டிப்பா அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். பாருங்க, முஸ்லிம்களுக்கு மதம் மாற்றுறாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்றுறாங்க, இந்துக்களே ஒன்றிணையுங்கள், உங்க மதத்தை வந்து நம்ம சிதைக்கிறாங்க, இந்து மதத்துக்கு எதிராக பெரிய ஒரு சதி நடக்கிறது, பெரிய அச்சுறுத்தல் நடக்குது, எல்லாம் இந்துக்களே ஒன்றிணைங்கள், பாஜகவுக்கு வாக்களிங்க. எலெக்ஷன் முடித்த கையோட எல்லாம் புஷ்வானமா போயிடும். எல்லாம் பொய், ஃப்ராடு, பேசுனது ஃபுல்லா வந்து RSS உடைய சங்கியுடைய பெண்கள் அமைப்பு, துர்கா வாகனியை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் ராஷ்டிரிய முஸ்லிம் மஞ்சை சேர்ந்தவர்கள், எல்லாம் பாஜக RSS துணை அமைப்பு. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து மத சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல, மத சகிப்புத்தன்மைக்கு மத நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அமைதி பூங்கான தமிழ்நாட்டையும் கலவரக்காடாக்கி இங்க இருக்கக்கூடிய மாமா மச்சான் உறவுல வந்து மண்ணெண்ணி போட்டு பாஜக குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது. அதுல ஒரு கேஸ் தான் லாவண்யா கேஸ். இன்றைக்கு மதுரையில சிக்கந்தர் தர்கால சிக்கந்தர் ஏன் போனான்னு கேட்டாரா எச்ராஜா? சிக்கந்தர் போனதா இருக்கட்டும், எச்ராஜா ஹாஸ்பிட்டல் கிடக்குறாரு. முருகனுடைய திருவிடையெல்லாம் சொல்றாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு இது மண், அந்த அளவுக்கு மண்ணுங்க. இந்த மண் ஒரு புனிதமான மண். இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கடவுள் பக்தி உள்ளவர்கள், இறை பக்தி கொண்டவங்க, எல்லாரும் கையை தூக்குனாங்க. ஐயா எச்ராஜா நம்ம நாசமாக்குறாரு, அயோத்தியா மாத்தோன்னு சொல்றாரு அப்படின்னு கையை தூக்குனாங்க. அவங்க இறைவன்ட்ட வேண்டுனாங்க. தீபா எச்ராஜா படுத்திருக்கிறாரு எங்க ஹாஸ்பிட்டல்ல. அது போல அண்ணாமலைக்கு வச்சிருக்கிறோம். நீ தொடர்ச்சியா வந்து இந்த தமிழ்நாட்டை கலவரக்காடாக தூண்டினால் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும், செய்யும். நல்லவங்களுடைய சாபத்துக்கு உள்ளாயிராத. அண்ணாமலை வேட்டி கேட்கிறோம். எத்தனையோ தலைவர் நாங்க பார்த்துட்டோம், RSS பார்த்து முடித்து விட்டோம், அது போல பிஜேபிலையும் பார்த்து முடித்து விட்டோம்.
அண்ணாமலை ஒரு ஆள் தான் அந்த பூனை குட்டி இதை உருட்டின மாதிரி, இந்த பூனை கிட்ட தேங்காய் கொடுத்து அப்படி இருக்கும், உருட்டிட்டு கிடக்குது, உருட்டிக்கிட்டு என்னமோ பெரிய இவர் தான் அரசியல் வித்வா மாதிரியும், இவரை தாண்டி அரசியல்வாதி யாரும் இல்லைங்கிற மாதிரியும் கண்டாமலர் பேசுறது அவன் இவன். நீங்க பார்த்து நீங்க பேட்டியை பார்த்து அவனுக்கு கேச்சிருக்க பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு பேட்டியை பார்த்தீங்களா இல்லையான்னு விஜயை பத்தி இருக்கான். விஜய் அண்ணா அவன் இவன். விஜய் நாமளும் யோசிக்கிறோம், எப்படி விமர்சனம் பண்ணு தெரியாதா? எனவே தான் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, நீங்க வடக்கே இருந்து கலவரத்தை உண்டு பண்ண மாதிரி இங்க தமிழ்நாட்டிலும் கலவரத்தை உண்டு பண்ணதுக்கு முயற்சி பண்ணார் அண்ணாமலை. இன்றைக்கு பாசிச பாஜகவுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கலவரம் பண்ணி இந்த மாதிரி மத திவசத்தை உண்டு பண்ணி தான் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். இந்துக்களே ஒன்று நீங்கள் சொல்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். எனவே அதை வந்து அந்த முகத்திரையை கிழிச்சிருக்குது சிபிஐ. சிபிஐக்கு பாராட்டுகள். உச்சநீதிமன்றம் வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது போன்ற சிபி எல்லா சகோதர கட்சியை சார்ந்த ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைத்து கட்சிக்காரங்களும் தலைவர்களும் இதை அண்ணாமலையை கண்டித்து, பாஜகவுடைய இந்த ஐடி விங்கை கண்டித்து, RSS கண்டித்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை வந்து தமிழ்நாடு அமைதி பூங்காவானது இருக்கு, மத சகோதரத்திற்கும் சைப்பத்தன்மைக்கு எடுத்துக்காட்டான மண் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கு. இவங்களுடைய பிஹெச்பியோட அழுத்தம் தாங்காமல் அந்த பெற்றோர்களே வந்து கொஞ்ச நாள் தலைமறைவான செய்தி பதிவா இருக்கு இல்லையா, அது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? இது என்ன சொல்ல வரீங்க? அது சிபிஐ குறிப்பிடுறாங்கல்ல, அதாவது அவருடைய அப்பாவும் அவங்க சித்தியையும் என்ன செய்யறாங்கன்னா, உடனடியா அந்த பாடியை வாங்குங்க அப்படி அழுத்தம் கொடுக்குறாங்க. அழுத்தம் கொடுத்தது யாரு? அழுத்தம் கொடுத்தது யாருன்னு கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு நீதி விசாரணை முடியாமல் நான் என்ன செய்ய மாட்டாங்க, நான் அந்த உடலை நாங்க எடுக்க மாட்டோம் என்று சொல்லி தலைமுறை இருந்தது உண்மை. அது காவல்துறையே வந்து தேடிச்சு அவருடைய அப்பாவையும் சித்தியையும். அதுலயும் என்ன சொன்னாரு அண்ணாமலை, காவல்துறை வந்து பயங்கர நெருக்கடி கொடுக்கிறது, ஆளும் திமுக அரசு கல்வி நெருக்கடி கொடுக்கிறது, எனவே அவங்க உயிருக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லை, இப்படிலாம் பேசினாருங்க. அடிச்சு அவங்க வீட்டுக்கு ஆட்களை அடித்து ஓட வச்சுட்டாங்க. அந்த அவங்க விசாரித்தால் அவங்க தந்தையாரை விசாரித்தா எல்லாம் தெரியுமா? சிபிஐ உடைய பெட்டிஷனர் யாரு? சிபிஐக்கு சிபிசிடிக்கு வந்து போகணும்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்த தந்தை தானே. அப்போ இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த லாவண்யாவுடைய தந்தையை சித்தியை ஒழிச்சு வச்சது யாரு? நம்ம இப்படி கேட்கணும். ஒருவேளை அதையும் அண்ணாமலை தான் செஞ்சாரா? ஏன்னா அவர் வந்து நிறைய 2000 புத்தகம் படிச்சவரு. நான் வந்து ஐபிஎஸ் அதிகாரத்துல சொல்றாருல்ல, அப்ப ஐபிஎஸ் கிரிமினல் மூலம் வேலை செஞ்சா இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அப்ப காவல்துறையில வந்து என்ன செய்வாங்க, கிரிமினாலஜி எல்லாம் படிச்சாதான் அந்த ஐபிஎஸ் எல்லாம் கிரிமினாலஜி சப்ஜெக்ட் எல்லாம் ஐபிஎஸ்ல வரும். அப்போ நல்லதுக்கு தான் காவல்துறை பயன்படுத்துவாங்க. அண்ணாமலை போய் நல்ல மாதிரி தெரியலையே, அண்ணாமலையுடைய பேச்சு செயல்பட நல்ல மாதிரியா தெரியுது, நல்ல மாதிரியா இருக்கிறது. பாஜகவே ஓரம் கட்டி என்ன செஞ்சாங்க, முத்து சண்டை நிப்பாட்டி தூர போறதுனால பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன பண்ணிட்டாங்க, ஓரம் கட்டி விட்டாங்க. இப்ப அப்படிப்பட்ட அண்ணாமலை என்ன சொன்னாரு, என் சித்தியை காணோம், அப்பாவை காணோம் என்று சொன்னாரு. எங்கேயும் காணல. அவங்க வந்து மீடியாவுக்கு பயந்து கடுமையான நெருக்கடி, காவல்துறையுடைய கிடுக்குப்பொடி ஒரு பக்கம். எப்படி வீட்டுல கேட்பாங்க இல்லைங்க, ஒரு மாணவி வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்னா காவல்துறை சும்மா விடும், என்ன பண்ணாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எங்க போனாங்க, நீங்க எப்படி உங்களுடைய தந்தை மகளோட உறவு எப்படி இருந்துச்சு எல்லாம் விசாரிப்பாங்க. அந்த விசாரணைக்கு அந்த நெருக்கடிக்கு பயந்து அவர்கள் வந்து தலைமுறையானது உண்மை. அதை எப்படி திரித்தாரு? இப்ப அது எல்லாம் வந்து பொய் ஆயிட்டா இல்லையா? அதே யாரு ஓடி ஒழிந்தாலும் அதே தந்தை தான் என் மகளுக்கு என்ன செய்ய வேண்டும், எனக்கு இது வரணும், நீதி விசாரணை வேண்டும் சிபிசிஐடிக்கு போனாரு. இப்ப சிபிஐ தெளிவா சொல்லிவிட்டது. எனவே ஒவ்வொரு இந்த வழக்குல நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த வழக்கை ட்விஸ்ட் பண்ணதுக்கு அத்தனை வேலையும் செய்தது வந்து அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை பாஜகவுடைய அந்த ஐடி நிர்வாகிகள். இன்னைக்கு கப் சிப்னு அமைதியா இருக்கிறாங்க, ஒரு சவுண்டையும் காணாமங்க. தவறுக்கு வருந்துகிறோம், சுட்டி காட்டியும் கண்டினும் போன ஒரு ஒன்னையும் காணும். எத்தனை லட்சம் ட்வீட் அடிச்சாங்க, எவ்வளவு பேஸ்புக் பதிவுகள், எவ்வளவு யூடியூப்ல உள்ள ஷார்ட்ஸ், என்னெல்லாம் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல பெண் மாணவிகளுக்கு வந்து என்ன இல்லை, வந்து உத்தரவாதம் இல்லை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இவங்க பள்ளி கல்லூரி மாணவிகளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா? சிறுமதி வழக்குல பின்னாடி இருந்து வேலை செஞ்சது யாரு? ரவிக்குமார் சாந்தி எல்லாம் வந்து RSS காரங்கள்ல காலங்க தானே. உண்மையா இந்தியா கனியாம்பூர் பகுதியில சக்தி மெட்ரிகுலர் ஸ்கூல் நடத்தது யாருங்க? பிஜேபி தானங்க. அவர் RSS உடைய சாகா வகுப்புகள் நடக்குதா இல்லையாங்க? ரவிக்குமார் RSS தானங்க. அதை பத்தி அண்ணாமலை ஏதோ ஒரு வார்த்தை பேசினாரா? ஜனவரி மாசம் 2022 ஜனவரிக்கு கொந்தளித்தவர் ஜூலைக்கு கொந்தளிக்க காணாம கப் சிப்னு இருந்தாரு.
ஓகே. அது போல சொல்ற லாவண்யா வழக்கில் உண்மை வந்தது போலவே சிறுமதி வழக்கு வந்து உண்மை வெளியே வர வேண்டும். தங்கை சிறுமதி வந்து எப்படி மரணித்தார் என்பதையும் வந்து சிபிஐ விசாரிக்கட்டும். இதே சிபிஐ விசாரிக்கட்டும் பார்ப்போம். சிபிஐ வந்து யார் கையில இருக்கு? பாஜகவுடைய கையில இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு லாவண்யா கேஸ்ல வந்து என்ன இருக்கு? உண்மை இருந்திருக்கிறது. லாவண்யா கேஸ்ல எப்படி உண்மை வெளியே வந்துச்சோ அதை விட பல மடங்கு உண்மை ஸ்ரீமதியுடைய கேஸ்ல வந்து புதைந்திருக்கிறது. சிபிஐ வாங்கல, விசாரிங்களா? குறிப்பா உங்க விமர்சனங்களே அப்படியே மக்கள் மடங்கி விட்டுள்ளது. இந்த விவாத சொல்ல நேரம் ஒதுக்கி மாட்டேன். நன்றி.